குரங்கு பெடல் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆன பீரியட்ல ஒரு 3 நாள் தான் அதை பத்தி ஒரு டாக் வச்சு அதுக்கப்புறம் பெருசாவே பேசல. இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, ஓடிடில ரிலீஸ் ஆனவொன்னு போய் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பொதுவாக நம்ம தமிழ் சினிமால ஒரு கண்டென்ட் குவாலிட்டி படம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறையா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது வரும்போது நம்ம அதை வந்து ஜெயிக்க வைக்கிறோமா அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு உரித்தான கேள்வி. இப்போ நம்ம கடைசி விவசாயிக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம குரங்கு பெடலுக்கும் பண்ணியிருக்கோன்ற மாதிரி என்னையும் சேர்த்து ரொம்ப கேவலமா கில்ட்டா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் குரங்கு பெடல் நாஸ்டாலஜிக் ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் படத்துக்கு போறதுக்கு முன்னாடி டைரக்டர் கமலக்கண்ணன் அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அவரோட தாட் ப்ராசஸும் அவரோட ஒரு ஐடியாலஜி எப்படி இருக்குன்னா, நம்ம படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அந்த காஷன் ஒரு மாதிரி ஒரு விஷயம் போடுவாங்க. அதுலயே வந்து நம்ம செருப்பால் அடிக்காத குறைய இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு வந்து பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. விளையாட்டுன்றது எவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதோட என்ஜாய்மெண்ட் என்ன, நம்ம வீட்டுல உக்காந்துட்டு இருக்கிற பீரியட்ல இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து விளையாட்டு உடல் நலத்தை காக்கும், விளையாட்டு கொண்டாட்டத்தை தரும், விளையாட்டு வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு நல்லது. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டே ஒன்று பண்ற மாதிரி தவழ்ந்திருக்கும் போதே ஓட சொல்லும் இந்த உலகத்திலே கோடை காலத்தை கொண்டாடிய தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா படம் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. ஒன்லைனா பார்த்தோன்னா ட்ரைலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பையன் வந்து சைக்கிள் ஓட்ட எப்படி கத்துக்கிறான், சைக்கிள் ஓட்டினானா இல்லையான்றது தான் ட்ரைலர்ல அப்படி இருக்கும். ஆனா நீங்க படம் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலா ஒரு விஷயம் பண்ணி நம்மள ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு விஷயம் சின்ன சின்ன ஷார்ட்ல நம்மள வந்து அந்த உலகத்துக்கு கூட்டு போற ஒரு விஷயம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி. அதே மாதிரி வந்து சுமி பாஸ்கரன் சினிமோட்டோகிராஃபி உண்மையிலேயே ரொம்ப வேற லெவலா இருந்துச்சு. ஓவராலா படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்தது வந்து ஒரு இன்டர்நேஷனல் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ஹாலிவுட்லாம் ஒரு படம் பார்ப்போம்ல, கண்டென்ட் சாலிடாகவும் சரி, அது மேக்கிங்காகவும் சரி, அது வந்து ஒரு கல்ச்சர் பேஸ்டாகவே சரி, ஒரு மாதிரி எனக்கு அந்த ஒரு இன்டர்நேஷனல் படம் பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு குரங்கு பெடல். அதே மாதிரி இந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு தோணுது வந்து பாலு மகேந்திரா படம் ஒன்று இருக்கும், அழியாத கோலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் பார்த்த ஃபீலும் ஒரு மாதிரி கொடுத்துச்சு. அது வந்து ஒரு டீனேஜ்ல பசங்க எப்படி வளர்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அதுக்கும் கீழே போய் ஒரு 8 வயசு பசங்க எப்படி வளருவாங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்றத ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஒரு மாதிரி அதுவும் வந்து அவங்களோட இன்னசென்ஸ்லயே அந்த ஸ்கிரீன் பிளேவை வந்து நகர்த்துறதா இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாவே ஆயிடுச்சு. வைத்தியர் வீட்டுக்கு எப்படின்னா போறது, விழுந்து பிறந்து புண்ணோட போ. அதே மாதிரி ஸ்டார் பிளஸ் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பலம். அந்த பசங்க எல்லாருமே செம்ம கியூட்டா இருந்தாங்க. அதே மாதிரி சூப்பரா நடிச்சாங்க. கியூட்டா இருந்தா மட்டும் பத்தாதுப்பா அப்படின்ற மாதிரி சூப்பரா நடிச்சாங்க. உண்மையாலே எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட அவார்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா வந்து அந்த காளி வெங்கட்டுக்கு பையனா நடிச்ச பையன் வந்து உண்மையாலே பயங்கரமா இருந்துச்சுன்னா அவன் ஃபேஸ்லயே அந்த இன்னசென்ஸ் இருக்கும். அப்புறம் காளி வெங்கட் அவரோட கேரக்டர் ஒரு மாதிரி வீராப்பா வெட்டி வீராப்பா, ஊரே அவரோட கலாச்சாரம் பையன் முன்னாடி வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெட்டி வீராப்பா இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன். அறுக்க மாட்டாத வெடுப்புல 58 அறுவலாமா, அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம எப்படி சொல்றதுன்னா, இந்த சீன் நல்லா இருந்துச்சு, இந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளால சொல்லவே முடியாது. நம்மள அந்த உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. நாமெல்லாம் அந்த ஜெனரேஷன்ல பிறக்கலையே அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி படம் வந்து ஒரு கண்டென்ட்டா நம்ம ட்ரைலர்ல பார்த்த மாதிரி சொன்ன மாதிரி, ஆனா படம் வந்து பாதி படத்துலயே அவன் சைக்கிள் ஓட்ட கத்துக்கலாம். அதுக்கப்புறமா வர ஒரு ப்ராப்ளமும் அந்த இன்டர்வல் போர்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி கேரக்டரா இருக்கு, அந்த எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல ஸ்பெஷலா சொல்லணும்னா அந்த மிலிட்ரி கேரக்டரும், அந்த மிலிட்ரி கேரக்டர் கூட ஒருத்தன் குடிகாரம் போற சண்டையோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட திடீர்னு ஹியூமர் பண்ற ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து செம்மையா வச்சு. ஊர்ல நீதான் என்னமோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு அந்த பையன் போனதுக்கு அப்புறமா இட்லி கேசரிக்காக அவங்க பக்கார ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து காளி வெங்கட் ஃப்ரெண்டை வந்து அந்த பையன் மீட் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல அதுக்கப்புறமா ஒரு கதை சொல்ற மாதிரி அது யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, ஃபிளாஷ்பேக் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு அனிமேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனா இது வந்து ஒரு டிராமா செட்டப் மாதிரி உட்கார வச்சு அங்க வந்து அவங்களோட கதை சொல்ற ஒரு விதமா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் சொல்றேன், இன்டர்நேஷனல் படத்துக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்கிற ஒரு படம் தான் குரங்கு பெடல். இந்த அனுமார் மாதிரியே நம்ம ஊர்ல. அதே மாதிரி ஜிப்ரானோட பாடல்களும் இசையும் ரொம்ப பக்கபலமா, நம்மளுக்கு எங்கேயுமே சலிப்புத்தன்மையே வராத அளவுக்கு ரொம்ப நீட்டா சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு இதெல்லாம் வந்து வாகை சூடவா ஃபீல் கொண்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். சூப்பரா நீட்டா இருந்துச்சு படம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, சிவகார்த்திகேயன் அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கிரெடிட்ஸ். அவர் பண்ற படத்துக்கும் அவர் ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. உண்மையாலே இந்த படம் வந்து சூப்பரா ஓடிக்கணும். இப்போ ஓடிடி பார்த்தாவது கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நானும் இருக்கேன்.
உண்மையிலே எல்லா சீனுமே நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப சும்மா ஒன்றும் இல்லை, எஸ்பெஷலாக ஒரு இடத்துல அவன் வந்து உக்காந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் சின்ன பையன். அதுக்கு வந்து அந்த ஓலையில் அவன் வாட்ச் செய்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அந்த இது மாதிரி டெலஸ்கோப் மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கும். அந்தந்த சீனில் அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணி ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. காளி வெங்கட்டும் அவங்க பையனும் வந்து பேசுகிற அந்த கோயிலில் பேசுகிற ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். அதுக்கு வந்து அவர் ஒரு விதம் கேட்க வந்து இவன் வந்து உங்க மேலதான் தப்புன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னோன்னா காளி வெங்கட்டோட ஒரு ஏழாமை ஃபேஸ்ல காட்டுற ஒரு விஷயம். அதெல்லாம் மிச்சம் பண்ணி இருந்தா ஒரு புது சைக்கிளே வாங்கியிருக்கோம். அதே மாதிரி அந்த சாமி இதுல வந்து காசு எடுக்கிறதுக்கு முன்னாடி பயத்துல சாமி கும்பிடுற ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ரொம்ப அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு போட்டி மாதிரி நடந்த ஒரு விஷயத்துல அதுக்கப்புறமா அதுதான் பசங்க அப்ப இருக்க பசங்க மனசே அவ்வளவுதான் அப்படின்றத வந்து அந்த ஒரே ஒரு ஷாட்ல காமிச்சிருப்பாரு. அப்ப கூட அவன் போனதுக்கு அப்புறம் கூட சரி அவன் காப்பாற்ற போறான் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி போனா அங்க போயிட்டு நான் ஜெயிக்கிறேன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கினதுக்கு அப்புறம் போய் இன்னொரு விஷயம் பண்ணுவான், நான் தான் ஜெயிச்சேன்னு ஒத்துக்கிறியா. அதெல்லாம் வந்து சூப்பரா அவனோட இன்னசென்ஸ் அந்த கேரக்டரை நம்ம லிட்டரலா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அந்த காளி வெங்கட் சைக்கிள் வாங்கிட்டு வந்ததாகட்டும், அவங்க பேர் வந்து எழுதுனதா இருக்கட்டும், ஆமா பண்ண திருப்பி தான் வருவாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாலே ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஜெம்மான படம் தான் குரங்கு பெடல் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அந்த படம் அந்த சின்ன பசங்க சின்ன சின்ன கேரக்டர் தான் எல்லாருமே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் உண்மையாலே ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்ம் குரங்கு பெடல் படத்தை நீங்க பார்க்கணும். பார்த்து நீங்களும் நான் ஃபீல் பண்ணதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதுதான் குரங்கு பெடலோட என்னோட ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாலே தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி இப்போ வரையுமே கல்ல நிற்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரேன்.